முந்தைய காலத்துலலாம் பாய்ஸ் கிட்ட எல்லா ஸ்டாட்டும் சும்மா அத்துப்படியா மெமரியில இருக்கும். அதுல முக்கியமான ஸ்டாட்டு உலகத்திலேயே ஒன் டேல ஹையஸ்ட் ஸ்கோர் அடிச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா, சயீத் அன்வர் 194 அரை டவுசர் போட்டு மூக்குலுக்கிட்டு சுத்திட்டு இருந்த காலத்திலிருந்து சயீத் அன்வர் தான் அந்த ரெக்கார்ட வச்சிருக்காப்ல. கிட்டத்தட்ட காலேஜ் போற வரைக்குமே அந்த ரெக்கார்ட யாருமே முறியடிக்கல. இத முறியடிக்கிறதுக்கு ஒரே ஒருத்தனால தான் முடியும். அது வந்து கிரிக்கெட் கடவுள்னால தான் முடியும். அப்படிங்கிறது பொதுவான பேச்சு. அதே மாரி அதுக்கு ஒரு நாள் வருது. 2010 இந்த மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்காக்கு எகென்ஸ்டா விளையாடுறோம். சச்சின் டெண்டுல்கர் தாக்கு தாக்குன்னு தாக்குறாப்ல. தாக்கிட்டு தலைவன் நேரா போய் 200 அடிக்க போறாங்கிற மாரி தான் போயிட்டு இருந்துச்சு. அப்போன்னு பார்த்து தான் எம்.எஸ். தோனி வராப்ல. சச்சின் என்ன 200 அடிக்க போறீங்களா? ஒரே நிமிஷம் ஒரு குட்டி கேமியோ மட்டும் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு, பவுலர்ஸ புடிச்சு பொல பொலன்னு பொளக்குறது ஓவர் ஃபுல்லா. கடைசி பால்ல சிங்கிள் அடிக்கிறது. நமக்கு டீ கடையில உட்கார்ந்துட்டு பிரஷர் மண்டைக்கு ஏறுது. இங்க பாரு டோனி, ஐ லவ் யூ. பட் தலைவனுக்கு ஸ்ட்ரைக்க ரொட்டேட் பண்ணி விடுறது தான் உன் வேலைன்னு சொல்லிட்டு, பிரஷர் மண்டைக்கு ஏறி உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அப்புறம் ஃபைனலி சச்சின் டெண்டுல்கர் இந்திய தொலைக்காட்சிகளில் மட்டும் இல்ல, உலக தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக ஒன் டே இன்டர்நேஷனல்ல ஃபர்ஸ்ட்டா 200 அடிக்கிறாப்ல. மனித கடவுள், காட் ஆஃப் கிரிக்கெட் சச்சின் டெண்டுல்கர். சாட்டா கடையில உட்கார்ந்து ஸ்பெஷல் கிளாஸ கட் அடிச்சு பார்த்த காலங்கள் அவை.